ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஃபிக்ஷன் வேர்ல்ட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய முக்கியமான ஹாட் டாபிக் அண்ட் ரூமர்ஸ்லாம் என்னன்றதை டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்மளோட ஓன் கிராஸ் ஓவர் மாங்காவாக இருக்கக்கூடிய ஜுஜுட்சு கைசன் எக்ஸ் நருட்டோ, ஸோ அதுக்கான சாப்டர் 3 இன்னைக்கு அப்லோட் ஆகிடும் கூடிய சீக்கிரமே. ஸோ அதை தொடர்ந்து நம்ம சாப்டர் 1 சாப்டர் 2 நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் மறக்காமல் டைம் இருந்தால் செக் பண்ணிட்டு வந்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன். அதுக்கான தமிழ் டப்பிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான ட்ரெய்லர் கூட இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது. அது எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க? ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்க்கு வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த மார்ச் எண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரால் பேசப்படுது அந்த ஒரு இன்சைடர்ஸ்லேருந்து. பிகாஸ் மார்ச் எண்டோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து முக்கியமான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 months வந்து ஹாலிடே தான். ஸோ அதை பிளான் பண்ணி ஒரு சீசனுக்கு 10லேருந்து 12 எபிசோட் அப்படின்ற கணக்கில் தொடர்ந்து அந்த 500 எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற ஒரு முயற்சியில் இருக்காங்க. ஸோ அதனால கூடி சீக்கிரமே நருட்டோ ஷிப்புடனுக்கான தமிழ் டப்பிங் வந்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட், டெட்பூல் 3ல இப்போ ரீசெண்டாக அஃபிஷியலாக ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு செலிப்ரேஷனே வந்தது. ஸோ இப்படியே கொண்டு போகடா மார்வல் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுமே கொண்டாடி தள்ளிட்டாங்க. இப்போது அந்த படக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்து லீக் ஆயிருக்கு. அது என்னன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்ப ஃபேமஸான சிங்கராக இருக்கக்கூடிய ட்ரெய்லர் ஷிஃப்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான கேமியோ பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லேடி டெட்பூல் வெர்ஷன் அந்த ஒரு வேரியண்ட்டை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ இது இந்த டெட்பூல் 3 படம் அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே லைட்டாக அந்த ரூமர் வந்துச்சு. பட் யாருமே அதை மதிக்கல. பட் இப்போ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டெட்பூல் 3ல வந்து லேடி டெட்பூல் வெர்ஷனாக வந்து இவங்க வர வாய்ப்பு இருக்கு. இல்லைனா ரயன் ரெனால்ட்ஸோட ஒய்ஃபே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரயன் ரெனால்ட்ஸ் ஒய்ஃபோ ட்ரெய்லர் ஷிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரயன் ரெனால்ட்ஸ் எல்லாம் கேமியோ பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரயன் ரெனால்ட்ஸ் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் வட்டாரத்தில் நிறைய ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து கேட்டார்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஜாலியாகவும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய கேமியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயன் ரெனால்ட்ஸ் படத்தில் நிறைய ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக இதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் அடுத்த மாதத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்டார்டிங்காக இருக்க போகுது. ஸோ மார்ச்சோட ஸ்டார்டிங் வீக்லேயே டியூன் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கிரியேட் பண்ணி அதோட விஷுவல் குவாலிட்டி ஸ்டோரி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பிச்சு இருக்குன்னு சொல்லப்படுது. லைக் கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸே வந்து கலெக்ட் பண்ணும். டியூன் 2 வந்து பார்த்தீங்கன்னா டியூன் 1ஓட ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய தியேட்டர்கள் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக படம் பார்த்துட்டோம்னா அதுக்கான அஃபிஷியல் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து போட்டுருவோம் கூடிய சீக்கிரம். இந்த வாரம் யாருக்கு நல்லா போச்சோ இல்லையோ, ஆனால் சோனிக்கு பயங்கர கேவலமாக போச்சு. பிகாஸ் மேடம் வெப் அந்த படத்தை சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா கிரிட்டிக்ஸும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஃப்ளாப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கான்னு சொல்றாங்க இன்சைடர்ஸ்ல இருந்து. இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 80 மில்லியன். பட் இப்போ வரையுமே இந்த ஒரு ரீசெண்டாக இப்போ வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23.5 மில்லியன் தான் கலெக்ட் பண்ணியிருக்கான். இது வரையும் மார்வல்லையே பயங்கர சொதப்புன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவரா ஃப்ளாப் ஆன படம் இது ஓடவே இல்லை அப்படின்ற படம் என்னன்னா 2015 ரிலீஸ் ஆன ஃபேண்டாஸ்டிக் 4. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 165 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு படத்தோட பட்ஜெட்டே 80 மில்லியன் தான். ஆனால் இப்போ வரையுமே 23 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. IMDb, ராட்டன் டொமேட்டோஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமான பேடு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டரில் ஆடியன்ஸ் வரதுக்கான அந்த கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே வருது. இது வர வாரங்களில் இன்னும் குறைஞ்சு படங்களை சீக்கிரமே தியேட்டர் ஸ்கிரீனிங்ல இருந்து தூக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த மேடம் வெப்ன்ற அணி தேவையில்லாத அணி. ரொம்ப நாளாவே சக்திமானோட லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹைப் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோனி பிக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. பட் அதுக்கான எந்த விதமான ஒரு ஒர்க் எடுத்த மாதிரி தெரில. அந்த ஒரு படத்தில் அந்த லைவ் ஆக்ஷனில் யார் ஹீரோவாக இருப்பா, அதுக்கான கேஸ்டிங் ஒர்க் நடக்கல, அதுக்கான ஸ்டோரி ரைட்டிங் ஒர்க் நடக்கல, என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் பயங்கர டிசப்பாயிண்டடாக இருக்க இந்த சுச்சுவேஷனில்
இப்போ ரீசெண்டா சக்திமான் படம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான கேஸ்டிங் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லீக் பண்ணிருக்காங்க. லீக் பண்ணல, கிட்டத்தட்ட அபிஷியலா வந்துருச்சு. ரன்வீர் சிங்னு சொல்லக்கூடிய பாலிவுட் ஆக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சக்திமான் ரோலுக்கு வந்து இப்போ கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. கூடி சீக்கிரமே அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுமா. லைக் ரன்வீர் சிங் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டான் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து ஒரு ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சக்திமான் அந்த லைவ் ஆக்ஷன் ஃபிலிம்கான அந்த ஒரு ஷூட்டிங் ஒர்க் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு அப்பவே தெரியும் கண்டிப்பா ஒரு பாலிவுட் ஆக்டர் தான் இது வந்து போவார்னு. ஸோ இது வந்து பாலிவுட்டால எடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால கண்டிப்பா பாலிவுட் ஆக்டர் யாரோ ஒருத்தவங்க வருவான்னு தெரியும். பட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரன்வீர் சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா சக்திமானா நடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா செட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்ன வயசுல நிறைய 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்னே சொல்லணும். மேபி ஒரு ட்ரையாலஜியா எடுக்கிறதுக்கான பிளானிங் கூட அவங்ககிட்ட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா மூன் நைட்டோட ஆக்டர் ஆஸ்கர் ஐசக் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மூன் நைட் வந்து நீங்க நடிச்சிருந்தீங்க, அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. மூன் நைட்டை பத்தி ஏதாவது அப்படின்னு சொல்லுங்க, மூன் நைட் எந்த படத்துல இனி வருவாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும் போது மூன் நைட் கண்டிப்பா சீக்கிரமே அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து போகும். ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணி தான் இருக்கோம். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா மூன் நைட் வந்து மிட் நைட் சீன்ஸ்ல பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மிட் நைட் சீன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் டீம்னே சொல்லணும், ஒரு டார்க்கான ஒரு R-rated டீம்னே சொல்லணும். அதில் இருக்க எல்லாருமே பயங்கரமா இருப்பாங்க. லைக் கோஸ்ட் ரைடர், மூன் நைட், அதுக்கப்புறம் பிளேடு, வேர்வொல்ஃப், இந்த மாதிரி பயங்கரமான ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த டீமுக்கான ஒரு ரூமர் வேற போயிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வேற வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஆஸ்கர் ஐசக் அதை பத்தி பேசினது இங்க பயங்கரமான ஒரு ஹாட் டாபிக்கா இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பரவிட்டு இருக்கு. ஸோ கூடி சீக்கிரமே இந்த சான் டியேகோ காமிக்ல Phase 6க்கான அனௌன்ஸ்மெண்ட்ல இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் சொருகிடுவாரு நம்ம கெவின் ஃபெகி அப்படின்ற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ மூன் நைட் சீசன் 2க்கான அப்டேட் கூட இன்னும் சொல்லல. மூன் நைட் சீசன் 1 பயங்கரமான ஒரு ஹிட், கண்டிப்பா சீசன் 2 எடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ சோனி பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அந்த ஒரு லைவ் ஆக்ஷனை நான் விட போறது இல்லை. ஸ்பைடர்மேன் அந்த ஒரு கேரக்டர்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வச்சு நான் ஒரு லைவ் ஆக்ஷன் படம் கொடுத்து ஒரு ஃப்ளாப் படம் கொடுக்க போறேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல. பிகாஸ் இப்போ தேவையே இல்லாத கேரக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் படம் கொடுக்குறேன், சீரிஸ் கொடுங்க அப்படின்னு இறங்கிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல இப்போ ஸ்பைடர் நார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். ஒரு மாதிரி தொப்பி போட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து நம்ம ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ், அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் அதில் பார்த்துருப்போம். ஸோ அந்த கேரக்டர் வந்து இப்போ லைவ் ஆக்ஷன்ல ஒரு சீரிஸா எடுக்க போறாங்களாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஆர் அமேசான் பிரைம், ஸோ இவங்களோட கொலாப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்களாம். பியூரா இவங்க மட்டும் இறங்கலையா. ஸோ இப்படி ஒரு கொலாபரேஷன்ல தான் இந்த ஒரு சீரிஸ் வந்து பண்ண போறாங்களா. அதுலயும் முக்கியமா இப்போ கேஸ்டிங்கான ரூமர் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபேமஸ் ஆக்டரான நிக்கோலஸ் கேஜ், ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து சோனி பிக்சர்ஸ் மட்டும் தனியாக இறங்கி பண்ணி தான் நான் கொஞ்சம் பயந்துருப்பேன். இப்போ அமேசான் பிரைம் மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் இதில் வந்து கொலாப் பண்ணும்போது கண்டிப்பாக குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கதை நல்லா இருந்தா ரொம்பவே நல்லது. ஏன்னா நிக்கோலஸ் கேஜ் அவரும் ஒரு பெஸ்ட் ஆக்டர். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா இப்போ ரீசெண்டா கிடைச்சிருக்கக்கூடிய ஃபிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹாட் டாபிக் ரூமர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் அண்ட் ரூமர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேவிக் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் என்ன இருக்குது உங்களை மீட் பண்ணுறது. அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.